பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 13ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு, இஸ்ரவேல் ரெண்டுமே ஒரே ஒரு நபரை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல நம்மளுடைய பெயரை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுடைய சொந்த பெயரை நீங்கள் போட்டு இந்த வசனத்தை நம்ம பர்சனலைஸ் பண்ணி நம்ம இதை வாசித்தோன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? மகளே, நீ இவைகளை நினை, நீ என்னுடைய தாசன், யூ ஆர் மைன், நீ என்னுடையவள், யூ ஆர் மை சர்வெண்ட், நீ என்னுடைய தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். அப்போ கர்த்தர் தான் நம்மளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். சிருஷ்டித்து உருவாக்கி நம்மளை எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் நம்மளை மறக்கலை. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம போகிற சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், ஆண்டவரும் என்னைய மறந்துட்டாங்களா, கர்த்தரும் என்னைய மறந்துட்டாரா, மனிதர்கள் தான் மறந்தார்கள் என்று நினைத்தேன், கர்த்தருமா என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட யோசனையில் நீங்கள் இந்த ப்ரேயரில் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, என்னால் உன்னை மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லை? நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யூ வில் நாட் பி ஃபர்காட்டன் பை மீ, ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ அப்படின்றத விட யூ வில் நாட் பி ஃபர்காட்டன் பை மீ, என்னால் உன்னை மறக்கவே முடியாது மகளே அப்படின்னு ஆண்டவர் எவ்வளோ அழகாக வலியுறுத்தி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா? அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த உலகத்தில் அநேகர் நம்மளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் கணவன் கூட மனைவியை மறந்துடலாம். பிள்ளைங்க பிள்ளைங்க பெற்றோரை மறந்துக்கிற காலங்கள், பெற்றோர் பிள்ளைகளை கூட மறந்துடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. ஆண்டவர் எப்போதும் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். உங்கள் மேல் கர்த்தர் கவனம் வைத்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தான் நிறைய நேரத்தில் அது புரியாமல் இருக்குது. ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, இல்லை நம்ம ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஒரு பதில் வரல அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்மளுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வராததுனால கர்த்தர் நம்மளை மறந்துட்டாருன்னு அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் எப்போதும் நமக்காக அவர் காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் நினைவாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆல்வேஸ் God is thinking about us. சில கார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, திங்கிங் ஆஃப் யூ. அதெல்லாம் எப்போவாது ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு நினைவு வரும்போது நம்ம திங்க் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எப்போதும் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். இதை நினைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ இவைகளை நினைத்துக்கொள். எப்பெல்லாம் சத்ரு இந்த மாதிரி விதைகளை போட்டு உன்னை பார்த்தியா, ஆண்டவரே உன்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம இருதயத்தில் விதைக்கும் போது இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகத்தில் வரட்டும். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. என்னால் உன்னை மறக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னால் மறக்கப்படுவது இல்லை. நம்ம கூட நிறைய நேரம் ஆண்டவரை மறந்துடுறோம், அப்படிதானே? நீ காலையில் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம காலை வேலையை ஆரம்பிக்கிறோம், கரெக்டு தான். ப்ரேயர் டைமில் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வேலை அது இதுன்னு வரும்போது நம்ம அப்படியே நம்ம ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை. ஆனால் தேவன் அப்படி இல்லை. எவ்வளோ பீப்புள், பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்பெஷல், அப்படிதானே? நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீங்களா? நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அல்லேலூயா. காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய எல்லாவற்றையும், நம்ம கடந்து போகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நல்ல முடிவுகளை நமக்கு கொடுப்பார். வியாதிகள், பலவீனங்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும்.
இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் நம்மளை மறக்கல. அல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 44:21 யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?